जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், ஜூன் மாதத்தில் 15 தேதிக்கு மேலே 21 தேதிக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது காலையில் மனசில் சிறு குழப்பங்கள் இருக்கும், மாலையில் அல்லது பிற்பகலில் அது சரியாக போயிடும், அந்த குழப்பங்கள்லாம் சீராகிவிடும். சில புதிய தகவல்கள் அல்லது செயல்களில் மன நிறைவு ஏற்படும். ஸோ கவலைப்படாதீங்க. அதிகாரிகளிடையே நல்ல பெயர் பெறுவீர்கள். உங்கள் திட்டங்கள் அங்கீகாரம் பெறும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாபம் சிறிது மெதுவாக வரும், ஆனால் சீராக இருக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் தாமதம் குறையும். வங்கிகள் கடன் முயற்சி நபர்களுக்கு இது உகந்த நேரம். குடும்ப வாழ்க்கை மற்றும் எப்படி இருக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் அப்படின்னு எடுத்தால ஒரு குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில நேரத்தில் நிம்மதியும் இருக்காது, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா புரிதல் இருக்கும். நிம்மதி இருக்காது, புரிதல் இருக்கும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிங்கிறது இருக்கும். அது சில விஷயங்கள் இருக்கும், அதில் கொஞ்சம் பார்த்து தான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், புரிதல் இருக்கும். ஆனால் என்னென்ன கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புக்கள் நீங்கும். திருமண முயற்சிகள் இருந்தால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து உதவிகள் பெறலாம். சோர்வு தூக்கமின்மை ஏற்படலாம். மூக்கு முதுகு மூட்டு சம்பந்தமான கைகள் சம்பந்தமான வலிகள் உண்டு. மன அழுத்தத்தை தவிர்க்க ஓய்வு தேவை. மன அழுத்தம்னு ஒன்று இருக்குது, அது ஓய்வு இருந்தால் நல்லது. எதிர்பாராத இடத்தில், அதாவது நம்ம இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். யாரோ ஒருவர் உங்களை வெளியே இருந்து தூண்டும் நேரம். உங்கள் அமைதியை குலைப்பார்கள். சில நேரத்தில் வெளியிலேருந்து தூண்டுவாங்க, ஒரு ஏதாவது ஒரு கெடுதலான சில விஷயங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. நீல புஷ்பம்னு சொல்கிறோம்ல, சங்குப்பூ, நீல சங்குப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? துளாராசிக்காரர்கள் நீலத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூவை துர்க்கை அம்மனுக்கு சாத்தி பூ கட்டி வழிபாடு பண்ணுங்கள். நீலப்பூ ரொம்ப விசேஷமானது. ஓம் துர்காயை நமஹா, ஓம் துர்காயை நமஹா 21 முறை ஜபம் பண்ணுங்கள். துளாராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. என்னென்ன உங்களுக்கு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வேலையில் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவிகள் ரொம்ப படிப்பில் இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட்லாம் பத்தாது, இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் வேணும். மேத்தமேட்டிக்ஸ்லலாம் கொஞ்சம் கவனமாக கணக்கு போடுங்க. அல்ஜிப்ரா மேத்தமேட்டிக்ஸ்லலாம் கொஞ்சம் இதாக, சில பேருக்கு கெமிஸ்ட்ரி வராது, சில பேருக்கு ஃபிசிக்ஸ் வராது. இந்த மாணவர்கள்லாம் இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரலையோ அந்த சப்ஜெக்டுக்கு தைரியமாக பாட சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நல்ல ஒரு 9ஆம் இடத்து குரு அப்படிங்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. வேலை பளு அதிகரிக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா அதிகமான பணி சுமைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசி. இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி வேலை விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்.
வேலை இல்லைன்னு இப்போ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். உடல்நிலையில் பெண்கள் உடல்நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது நடக்கவே முடியாமல் கைகால் வலி வீங்கி போய் கைகால் ரொம்ப வலியாகி அதெல்லாம் ரொம்ப சில பேருக்கு உண்டு. துளாராசி பொறுத்தளவுக்கு சில பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் துளாராசி பொறுத்தளவுக்கு சில மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சில விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் துளாராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 12, 15 எல்லாம் அதிர்ஷ்டகரமான எண்களாக இருக்கும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அந்த துர்க்கை அம்மனை நிறைய வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். லிங்கோத்பவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் லிங்கோத்பவர் இருந்ததுன்னா லிங்கோத்பவர் வழிபாடெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் சிறப்பு மிக்க வாரமாக உங்களுக்கு அமையும்.